கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 45வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு. நற்கருணை ஆண்டவரிடம் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் ஆற்றலுக்காகவும் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ வேதனைகள் சோதனைகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருந்தாலும் நாம் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நமது விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் வைக்கப்படுகின்ற போது ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார். என்னுடைய வேண்டுதல்களையும் என்னுடைய விண்ணப்பங்களுக்கும் அவர் செவிசாய்ப்பார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு தான் நாம் நற்கருணை ஆண்டவரிடம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அநேக நபர்கள் நற்கருணை ஆண்டவரோடு பேசுவது உண்டு. நற்கருணை ஆண்டவரும் நம்மோடு பேசுவது உண்டு. நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவானது தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு, தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவாக நாம் பார்க்கப்படுகின்றோம். நற்கருணையில் இருப்பது ஆண்டவருடைய உடல் என்பதை நாம் விசுவசித்தவர்களாக இந்த வேளையில் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். யாரெல்லாம் இது ஆண்டவருடைய திருவுடல், இது ஆண்டவருடைய பிரசன்னம், இது ஆண்டவருடைய இரத்தம் என்று நம்பிக்கையோடு கடந்து வந்து அவரோடு ஜெபிக்கப்படுகின்ற போது கண்டிப்பாக நமது ஜெபங்களை நமது விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜெபிக்கப்படுகின்ற போது ஆண்டவனுடைய உடல், அதில் இருக்கக்கூடிய இரத்தம், அதில் இருக்கக்கூடிய அந்த உயிர் இன்றும் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானும் நீங்களும் அது வெறும் அப்பம் அல்ல, இது ஆண்டவருடைய உடல் தான். இந்த ஆண்டவருடைய உடலில் அவருடைய இரத்தமும் கலந்து இருக்கின்றது. அப்போது அது உயிருள்ளதாக இருக்கின்றது. அப்போது நான் அந்த உயிருள்ள தெய்வத்தோடு, உயிருள்ள ஆண்டவரோடு, உயிருள்ள இயேசுவோடு நான் பேசப்படுகின்ற போது, நான் ஜெபிக்கப்படுகின்ற போது எனது நம்பிக்கை, என் ஆண்டவர் எனது விண்ணப்பங்களுக்கு செவிசாய்ப்பார். நான் வைக்கின்ற ஜப கருத்துக்களுக்கும் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற வாழ்க்கைக்கும் அவர் நீதியை தரக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். நான் எப்பெல்லாம் சோர்ந்து போய் கொண்டிருக்கின்றனோ, மனத்தாழ்மையுடன் இருந்து கொண்டிருக்கின்றனோ, விரக்தியோடு இருந்து கொண்டிருக்கின்றனோ, என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஆற்றலுடன் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா 45வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை, ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு. யாரிடமோ என்னுடைய குறைகளை சொல்லியோ, என்னுடைய நிறைகளை சொல்லியோ, நியாயத்தை சொல்லியோ நான் பதிலுக்காக காத்திருந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே, எப்போதெல்லாம் நான் சோர்வாக இருக்கின்ற போதெல்லாம் எங்கெங்கேயோ சென்று நான் ஆற்றலை தேடுகின்ற போது நான் என் ஆண்டவரிடம் என்னுடைய நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் ஆற்றலுக்காக நான் கடந்து வருகின்ற போது, அவரோடு உறவாடுகின்ற போது, அவரோடு ஜெபிக்கப்படுகின்ற போது நான் அவரிடம் அதை காண்கின்றேன். நான் அவரிடம் அதை பெறுகின்றேன். எனக்கு நீதி உள்ளவராக அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். எனக்கு ஆற்றலை தரக்கூடியவராக என்னோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். எத்தனையோ ஏச்சிகள் பேச்சுகள் நம்மோடு கடந்து வந்திருக்கலாம். அவமானங்கள் கடந்து வந்திருக்கலாம். கண்ணீர்கள் கடந்து வந்திருக்கின்றன. அவமானங்கள் கடந்து வந்திருக்கலாம். கண்ணீர்கள் கடந்து வந்திருக்கின்றன. அவமானங்கள் கடந்து வந்திருக்கலாம். கண்ணீர்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால்
என் பரிசுத்த தெய்வத்திடத்தில் நான் எதையெல்லாம் கேட்கின்றேனோ அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கின்றார். மகனே, மகளே, இன்றைய நாளில் இதோ இந்த நொடி பொழுதில் எத்தனையோ தேவைகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, ஒரே ஒரு தேவைக்காக, ஒரே ஒரு நீதிக்காக, ஒரே ஒரு ஆற்றலுக்காக இந்த மருத்துவரை, இந்த நீதியுள்ளவரை நாம் நாடி வருகின்ற போது ஆண்டவர் இன்றைய நாளில் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு அது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். இன்று நாம் எதையோ ஒரு தேவைகளை மட்டும் இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அநேக தேவைகள் இருக்கலாம். அதில் முக்கியமான தேவை என்ன என்பதை அறிந்து ஆண்டவரிடம் அந்த தேவைக்காக நீங்கள் ஒப்பு கொடுங்க. இதோ இன்றைய நேரத்தில், இதோ இந்த மகிமையான இந்த வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கப்படுகின்ற போது ஆண்டவர் நீதி உள்ளவர், ஆண்டவர் ஆற்றல் உள்ளவர், நம் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். எங்கெங்கெல்லாம் பலவீனங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதை மாற்றக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். எங்கெல்லாம் ஆலோசனை தேவைப்படுகின்றதோ அதை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். பல இடங்கள் நம் நீதி கிடைக்காமல் நம்மை அவமதித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவர் நீதி வழங்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். தவறே செய்யாமல் என்னை பழி சொல்கின்ற உலகம், தவறே செய்யாமல் என்னை தண்டிக்கின்ற உலகம், யாரிடம் போய் நான் நீதி கேட்பேன்? பலவீனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது, கண்ணீர்கள் வந்து கொண்டே இருக்கின்றது, அவமானங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது, நோய்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நான் ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கின்றேன். மரணத்துக்கு போய்விடலாமா என்ற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றேன். எனக்கு ஆற்றல் இதோ இந்த நற்கரணையில் இருந்து தான் நான் பெற்றுக்கொண்டு இருக்கின்றேன். இதோ இந்த ஆற்றலின் நற்கரணை தான். இந்த நற்கரணை என் உள்ளத்தில் கடந்து வருகின்ற போது நான் புதிய பலன் அடைகின்றேன், புதிய ஆற்றல் பெறுகின்றேன், புதிய சமாதானம் பெறுகின்றேன். புதிய இரத்தம் என் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது, புதிய இரத்தம் என் சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கின்றது, புதிய உயிருள்ள இரத்தம் என் உடல் முழுவதும் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நற்கரணை ஆண்டவர் என் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற விசுவாசத்தோடு இந்த ஜெப வேளைக்கு நம்ம கடந்து வருவோமா? எல்லாரும் இந்த வேளையில் ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிப்போம். என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கின்றீர்களோ விசுவாசம் உள்ளவர்களாக ஏதோ ஒரு ஜெப கருத்தை மட்டும் இன்று நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். இதோ நம் ஜெபித்து முடிக்கின்ற போது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை கேட்பார், நிச்சயமாக உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார். ஏதோ ஒரு கருத்துக்காக மட்டும் நாம் பொருத்தனை செய்து இந்த காணொளியின் மூலமாக ஆண்டவரை சந்திக்க இருக்கின்றோம், ஆண்டவரோடு பேச காத்திருக்கின்றோம். ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்படியாக இந்த நற்கரணை ஆராதனையோடு ஆண்டவரை கடந்து வந்து இருக்கின்றேன். நற்கரணை பிரசன்னத்தோடு நான் கடந்து வந்து இருக்கின்றேன். நற்கரணை ஆண்டவரோடு நான் பேசிக் கொண்டு இருக்கின்றேன். நற்கரணை ஆண்டவரை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். என் விசுவாசம் உள்ள என் வாழ்க்கை என் ஆண்டவர் இந்த நற்கரனின் வாயிலாக உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். நான் பேசுவதெல்லாம் அவர் கேட்டு கொண்டு இருக்கின்றார். நான் வாழ்ந்து கொண்டு இருப்பதை அவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார். என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார் என்ற விசுவாசத்தோடு நான் கடந்து வந்திருக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலுக்கூட ஆண்டவரே எத்தனையோ தேவைகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இந்த ஒரே ஒரு முக்கியமான தேவை எனக்கு நிம்மதியை தரும் என்று ஒப்பு கொடுக்கிறேன். இதோ இந்த முக்கியமான இந்த தேவை எனக்கு நீதியை தரும் என்று ஒப்பு கொடுக்கிறேன். இந்த முக்கியமான இந்த தேவை என்னை குணப்படுத்தும் என்று ஒப்பு கொடுக்கிறேன். இந்த முக்கியமான தேவை என்னை ஆற்றல் படுத்தும் என்று ஒப்பு கொடுக்கிறேன். இதோ இந்த முக்கியமான காரியத்திற்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், இந்த முக்கியமான வேலைக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. உங்கள் தேவைகள் எல்லாம் ஒப்புக்கொடுங்க. இதோ உங்கள் சிந்தனை இருக்கக்கூடிய தேவைகள் ஆண்டவர் கரையில் ஒப்புக்கொடுங்க. எல்லாத்தோடைய தேவைகளும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார். நம்ம எப்போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கடந்து வருகின்றோமோ அப்போதே நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் மாறிவிட்டது என்று அவர் சொல்லக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். மகனே, மகளே, இந்த வேலையை என்னை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கின்றாயா? இதோ உன்னை நான் ஜெபங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய பலவீனமான உடலை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். பலவீனமான சூழ்நிலை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். நான் உன்னோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். நான் உன்னோடு தான் பிரசன்னமாகி கொண்டு இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் அப்பத்தின் வாயிலாக நான் உன்னோடு உள்ளத்தில் கடந்து வருகின்ற போதெல்லாம் உன் மனம் படுகின்ற வேதனை, நீ அடைகின்ற இன்னல்கள், நீ படுகின்ற பாடுகள், அவமானங்கள், கண்ணீர்கள் எல்லாம் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். நீ என்னை கூப்பிடும் போதெல்லாம் உன்னோடு நான் பயணித்து கொண்டு தான் இருக்கின்றேன். இதோ இந்த நாளிலே நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் தேவைகளை சந்திக்கக்கூடியவனாக நான் இருக்கின்றேன். உன்னுடைய பாவ பலவீனங்களை விட்டுக்கொடு. பிறரை அவமதிப்பதை விட்டுக்கொடு. பிறரை ஏளனம் செய்வதை விட்டுக்கொடு. பிறரை துரோகம் செய்வதை விட்டுக்கொடு. பிறரை வசைப்பாடிய வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேள். உன்னால் பிறர் அடைந்த துன்பங்களுக்கு நீ மன்னிப்பு கேள். உன்னால் மற்றவர்கள் கண்ணீர் விட்டதற்கு நீ மன்னிப்பு கேள். உன்னுடைய தேவைகளை நான் சந்திக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வேளையில் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் கடந்து வர வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றீர்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் சொன்ன வழியை கண்டுபிடித்து ஆண்டவர் என்னோட சூழ்நிலையை மாற்றப் போகிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் கடந்து வருகின்ற போது அவர் நிச்சயமாக இந்த தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கின்றார். அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை பாருங்க அப்பா. அப்பா, தேவைகளோடு இருக்கின்ற பிள்ளைகளை பாருங்க. இதோ கடுகளவு விசுவாசத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. நீங்கள் மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, மனம் இறங்குங்க அப்பா. அந்த பிள்ளைகள் நம்பிக்கையோடு வந்து இருக்கின்றார்கள். நற்கரணை ஆண்டவரை பார்த்து வந்து இருக்கின்றார்கள். அப்பா, இவர்கள் பிற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதோ இயேசுவின் மேல் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை என்னையும் குணப்படுத்தும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அல்ல, நீங்கள் உலக படைப்புக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, உம்மை நோக்கி கண்ணோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீதியும் நேர்மையுமாக, ஆற்றல் உயருமாக நீங்கள் இடைப்பட வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, கடனிலிருந்து நீங்கள் மீட்டு எடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். நாளை தினத்தில் அந்த கடனை கொடுக்க வேண்டுமே, எப்படி கொடுக்க போகிறேன்? அதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லையே ஆண்டவரே. நான் என்ன செய்வது? நாளை தினத்தில் நான் மருத்துவமனைக்கு போக வேண்டுமே, மருத்துவர்களை சந்திக்க வேண்டுமே, அதற்கு பணம் இல்லையே. இதோ நாளை தினத்தில் எனக்கு மருத்துவ சோதனை என்று சொல்லியிருக்கிறார்களே, இதோ இந்த நோய் உறுதியாகிவிட்டா நான் என்ன செய்வேன்? என் குடும்பம் அந்தரத்தில் நின்று விடுமே. இந்த நோய் வந்துவிட்டால் என் உயிர் போய்விடுமே. இந்த நோயை சிகிச்சை எடுப்பதற்கு தேவையான பண உதவிகள் என்னிடத்தில் இல்லையே. குடும்பத்தில் சமாதானம் இல்லையே. குடும்பத்தில் கண்ணீர் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. போதிய வருமானம் இல்லை. குடும்பத்துக்குள் ஒற்றுமை இல்லை. நான் துவங்கி பல நாட்களாகிவிட்டது. கண்ணை மூடு நாளும் தூக்க வருவதில்லை. அந்த இடங்களெல்லாம் என்னுடைய பாடுகளும் வேதனைகளும் தான் என்னை வந்து தூங்க விடாமல் செய்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் மாற்றி கொடுங்க அப்பா. அப்பா, இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் குணப்படுத்துவீராக. அப்பா, ஒரு சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுவீராக. இந்த காணொளியை பார்த்து நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்யப்படுகின்ற போது ஆண்டவர் நம்பிக்கையாக அவர்களுடைய தேவைகளை நீங்கள் குணப்படுத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம்.
கேன்சர் நோய் வந்து விடுமோ, மூளையில் கட்டி, இருதயத்தில் அடைப்பு, இரத்தத்தில் கேன்சர், மார்பக கேன்சர், லங்ஸில் பிரச்சனை, குடலில் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை, என் நாவில் பிரச்சனை, என் காதுகளில் பிரச்சனை, என் மூக்கில் பிரச்சனை, என் கண்ணில் பிரச்சனை. அப்பா, பிள்ளைகள் எத்தனை பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. நீங்கள் மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, மனம் இறங்குங்க ஆண்டவரே. நற்கரணை ஆண்டவர் தான் உயிருள்ள தெய்வம் என்று நம்பிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமே, அற்புதம் செய்யணுமே, அதிசயங்களை செய்யணுமே ஆண்டவரே. செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. வேலை இடங்களில் அவமானம், வேலைக்கு ஏற்ற ஊதியங்கள் கொடுப்பதில்லை, கிடைப்பதில்லை. வேலை இடங்கள் போட்டிகள், பொறாமைகள். ஏண்டா வேலைக்கு போகிறோம், ஏண்டா வேலைக்கு வந்தோம், பெரியவன் தாழ்ந்தவன், கீழ்ஜாதி மேல் ஜாதி என்றெல்லாம் எத்தனை பாகுபாடுகள். வேலை இடங்களில் நிம்மதியற்ற சூழ்நிலை. எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே. அப்பா, மாற்றுங்க ஆண்டவரே, சூழ்நிலைகளை மாற்றுங்க, அற்புதங்கள் செய்யுங்க, உழைப்புக்கேற்ற ஊதியங்களை கொடுங்க, அவமானம் இல்லாத வாழ்க்கையை கொடுங்க, மீட்டெடுங்கப்பா. ஆசீர்வாதத்தை கொடுங்க தகப்பனே, ஆசீர்வாதத்தை கொடுங்க தகப்பனே. கடன் எப்படி வந்ததே தெரியல, கடனுக்கு மேல் கடன், கடனுக்கு மேல் கடன். வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன், வீட்டுக்காக கடன் வாங்கினேன், வாகனத்துக்கு மேலே கடன் வாங்கினேன், வாகனம் வாங்குவதற்கு கடன் வாங்கினேன், என்னால் திருப்பி கட்ட முடியல. இதோ என் வீடு ஜப்திக்கு போக போகிறது, என் வாகனங்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். என்னப்பா வாழ்க்கை, ஆசைப்பட்டது குற்றமா? அனுபவிக்க முடியாமல் போனதாண்டவர். மனம் இறங்குங்க தகப்பனே, மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, மனம் இறங்குங்க ஆண்டவர். அப்படியான ஒரு ஆசீர்வாதங்களை கொடுங்க, அற்புதங்களை கொடுங்க ஆண்டவர். இதோ ஆண்டவரே, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் எத்தனை பேர் ஆண்டவர், முதியோர் இல்லங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் ஆண்டவர், வேறே பிள்ளைகளை பார்க்க முடியாமல் தனிமையில் தவித்து கொண்டு இருக்கின்ற அநேக வயதான பெற்றோர்கள் ஆண்டவர். என்று என் மகன் வருவான், என்று என் மகள் வருவான், என்று என் பேர பிள்ளைகளை நான் பார்ப்பேன் என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டு இருக்கின்ற வயது முதிர்ந்த பெற்றோருடைய நிலைமைகள் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் செவிமடுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் நீதியின் பாதையில் நடத்துங்க, அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கணும் ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் சந்திக்கணும். அப்பா, பிசாசின் தொல்லையில் வீழ்ந்து கொண்டு இருக்கிறேன், பில்லிசின கட்டில் அகப்பட்டு இருக்கின்றேன். எனக்கு எதிராக எத்தனையோ செய்வினைகள், மந்திரங்கள் செய்து வைத்திருக்கின்றார்கள். என் வீட்டுக்கு முன்பாக எல்லாமே என்னென்னமோ செய்து போட்டிருக்கிறார்கள். வாழ்வதற்கே பயமாக இருக்கின்றது, வெளியில் நடப்பதற்கே பயமாக இருக்கின்றது. விபத்து நேர்ந்து விடுமோ என்ற பயம், வாகனத்தில் பயணிக்கும் போது விபத்துகள் வந்துவிடுமோ என்ற பயம். ஆண்டவரே, மாற்றி கொடுங்க அப்பா, பிசாசின் சோதனையை மாற்றி கொடுங்க, செய்வினிலிருந்து நீங்கள் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. படைத்தவர் நீங்க தான் ஆண்டவரே, அற்புதர் நீங்க தான் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் சாத்தானானவன் இடைப்பட்டு கூடாது ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் சாத்தான் கையில் போய்விடக்கூடாது, அவனின் வாழ்க்கையில் இடைப்படாதபடிக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், ஆண்டவர் அற்புதத்தை கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கு நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களை அனுப்பி ஆண்டவர் பாதுகாக்க வேண்டுமா கூட செபிக்கிறோம், ஆண்டவர் பாதுகாக்க வேண்டுமா கூட செபிக்கிறோம். ஆண்டவர் அப்பா,
தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கோர்ட்டு கேஸ், சமாதானம் இல்லாத வாழ்க்கை. நியாயத்தை விசாரிங்க ஆண்டவரே, நீதியின் பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. ஒன்றுமே இல்லாததற்கு பொய் வழக்குகள் ஆண்டவரே, பொய் விசாரணைகள் ஆண்டவரே. மனம் இறங்குங்க ஆண்டவரே. மனிதன் படுகின்ற பாடுகளை பாருங்க ஆண்டவரே. பாருங்க ஆண்டவரே. பாடுகளை பட்டுதானே ஆண்டவர் நீங்க மீட்டு வந்தீங்க. என் மக்களை மீட்டெடுக்க வேண்டும் தானே வந்தீங்க. உமது பிள்ளைகளை பலவீனத்திலிருந்து மீட்டெடுக்கத்தானே வந்தீங்க ஆண்டவரே. பாவத்திலிருந்து மீட்டெடுக்கத்தானே வந்தீங்க. ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தானே வந்திருக்கிறீங்க. ஆனா உலகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை பாருங்க, வாழ்க்கையை பாருங்க ஆண்டவரே. நீங்க படைத்த ஒவ்வொரு உயிருக்கும் நேர்ந்து கொண்டு இருக்கிற நிந்தையை பாருங்க ஆண்டவரே. இப்படியான சூழ்நிலையில மாற்றுங்க ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகள்லாம் வீடு வாங்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்களோ, எந்தெந்த பிள்ளைகள்லாம் வாகனத்தை வாங்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் திருமணம் ஆக வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுங்க. அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. யாரெல்லாம் விவாகரத்து வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்களோ, ஆண்டவர் நீதியுள்ளவராக, நியாயம் விசாரிக்கக்கூடியவர்களாக நீங்க அந்த காரியங்களில் ஈடுபட்டு இணைப்பை வலுப்படுத்தி மறு ஒப்பந்தம் செய்து குடும்பத்தை இணைக்கக்கூடியவர்களாக நீங்க ஆசீர்வாதமாக வழிநடத்த வேண்டாமா கூட ஜெபிக்கிறோம். மனமுறிவுகள் வேண்டாம் ஆண்டவரே. மகிழ்ச்சியை மட்டும் கொடுங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் ஆண்டவரே எவ்வளவு முக்கியம் ஒரு வாழ்க்கையில். நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே, நிறைவேற்றி கொடுங்கப்பா. பணம் எவ்வளவு முக்கியம் ஆண்டவரே. பண தேவைகள் எல்லாம் சந்திங்க. உடல் ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியம், உள்ள மகிழ்ச்சி எவ்வளவு முக்கியம் ஆண்டவரே. எல்லாம் நிறைவேற்றி கொடுங்க அப்பா. நம்பிக்கையோடு வந்து இருக்கின்றோம். இதோ இந்த நாள் எனக்கு ஒரு விடியலின் நாளாக இருக்கும். இது இருள் அகன்று ஒளி கொடுக்கின்ற நாளாக இருக்கும், சமாதானம் நிறைந்த நாளாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு வந்து இருக்கிறோம், உங்கள் பிரசன்னத்தோடு ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து அப்பா ஒரு அற்புதத்தை என்று செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். ஒரு அதிசயம் என்று செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சாட்சியுள்ள பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.